Hello students, welcome to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ். இதுவரைக்கும் நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக ப்ரூச் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னுமே நம்மளோட ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கூட நம்ம நியூவாக ஒரு சூப்பரான ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு சாட்டின் கிளாத் ஃப்ளார் பார்த்தோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு காட்டன் மிக்ஸ்டு ஒரு காட்டன் கிளாத் தான், அதை தான் எடுத்துருக்கிறேன். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ஸ்கொயர் பீஸில் ஒரு 6 பீசஸ் சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய நீளமும் அகலமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 inches நீளம் எடுத்திங்கன்னா அகலமும் 2 inches எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் உங்களுக்கு ஏற்றது போல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத்துக்கு ஏற்றது போல், நீங்கள் பண்ணுற ஃப்ளவர் எவ்வளோ பெருசாக வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை சர்க்கிளாக கட் பண்ணுங்கள். நான் இப்போ கட் பண்ணுறப்போ அது என்னோடய ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுச்சு. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, கார்னரை மட்டும் அப்படியே லைட்டாக ஷேப் பண்ணால் போதும். எட்ஜை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கார்னரை நான் எந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு அதை 4 டைம்ஸாக நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பெட்டல் இந்த மாதிரி ஒரு கார்னரோடு கிடைக்கும். நம்ம லாஸ்ட் டே கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு பெட்டல்ஸ் மேக் பண்ணோம். அதில் எனக்கு ஃப்ளவரோட பெட்டல்ஸோட சைஸ் வேறு, இதோட பெட்டல்ஸோட சைஸ் வேறு. அதில் எனக்கு இந்த கார்னர் எட்ஜ் வராது, அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் அந்த எட்ஜ் இருக்கும், ஒரு கர்வ்டு எட்ஜாக இருந்து. இதில் நமக்கு அப்படி இருக்காது, அந்த கார்னர் வர்றோம். அப்போ 2 ஃப்ளவருமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், இது ஒரு ஸ்டைலில் இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம ஃபோல்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே இது போலவே என்கிட்ட இருக்கக்கூடிய 6 கிளாத்ஸையுமே நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஒரே த்ரெட்டில் ஒரே நீடில் நான் போட்டு எடுக்கிறேன். முடித்ததுக்கு அப்புறமா அதை நம்ம நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணி சென்டரில் ஏதாவது ஒரு பீட்ஸு ஃப்ளார் சீக்வன்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சு முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஃப்ளார் ரெடி. இவ்வளோ தான், சிம்பிள் தான். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். கூடவே பெல் ஐக்கானையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும். நம்மக்கிட்டேயே ப்ரூச் மெட்டீரியல்ஸ், ஆரி மெட்டீரியல்ஸ், டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. இந்த பொங்கல் ஆஃபராக நம்ம காம்போ பேக் அண்ட் பீட் பஞ்சிங் மிஷின் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். பீட் பஞ்சிங் மிஷின் ரொம்ப கம்மியான ரேட்டில், அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளார் சீக்வன்ஸ் அண்ட் ஐ ஷேப் சீக்வன்ஸ் ரெண்டுமே காம்போ ஆஃபராக நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப கம்மியான ரேட்டில் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கலரில் 10 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றிய ஒரு அப்டேட் அடுத்த வீடியோவாக நமக்கு வரப்போகுது. அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இந்த ஆஃபர் பொங்கல் வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறமா இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் ஆஃபராக கூடவே காம்போ பேக்கையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜும் நீங்கள் கொடுக்காமலே உங்களுக்கான மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வாங்கும்போது இந்த ஆஃபரில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் காம்போ பேக்கும் கூட சேர்த்து வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கேட்டலாக்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் புது வெரைட்டி ஆஃப் சீக்வன்சஸ், ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷெல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். கிளியர் ஃபோட்டோவோட அதோட ப்ரைஸ் டீட்டெயிலோட அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் கேட்டலாக் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் தான் கேட்டலாக் இருக்குது. மெட்டீரியல்ஸ் ஆர்டர்னு ஒரு கேட்டலாக் இருக்குது. அந்த கேட்டலாகில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது என்னோடய ஃப்ளாரை நான் 6 பெட்டல்ஸையும் நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டே ஃபைனலாக
என்னோடய 2 எண்டையும் த்ரெட்டோட 2 எண்டையும் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். 2 to 3 டைம்ஸ் நாட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளாரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சென்டரில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஏதாவது வச்சு பீட்ஸு அல்லது ஏதாவது ஒரு குட்டி ஃப்ளார் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ளார் வந்து நல்ல டார்க் கலராக இருக்குது, டார்க் ப்ளூ. அதனால் லைட் கலராக இதுக்கு வந்து நான் சென்டரில் கொடுக்க போகிற ஃப்ளார் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒயிட் கலர் ஃப்ளார் வந்து எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு பீட்ஸ் போட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட நமக்கு ரெடிமேடாக கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம கூட நம்மளோட கேட்டலாகில் ஒரு ப்ரூச், லேட்டஸ்ட் ப்ரூச் டிசைன் சொல்லி ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட ரேட்டு ரொம்ப கம்மி தான். அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட திங்ஸை கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் நடுவில் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சென்டரில் ஏதாவது பெட்டல்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் பெட்டல்ஸ் பண்ணியிருப்போம், ஃப்ளவர் வந்து கிளாத்தில் பண்ணிவிட்டு மேலே வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணாலும் அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆயிரும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை பார்த்தோன்னா கம் வந்து நமக்கு விழுந்துடும். நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து விழக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ ஒருக்காக்கு கூட 2 நேரம் நீங்கள் த்ரெட் போட்டு நீடில் த்ரெட் போட்டு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே நமக்கு அது வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு தான் நல்லது. நம்ம ஒருத்தங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்னா கூட அதை வந்து நம்ம நல்லா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆமாம் இது நல்லா லைஃப் லாங் கிடைக்கி அப்படின்னு சொல்லி ஒர்த்து, அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா திங்ஸ் வந்து நமக்கு அதே திங்ஸ் தான், மெட்டீரியல்ஸும் அதே மெட்டீரியல்ஸ் தான், டைமும் அதே டைம் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு ஆகும் இதுக்கு. அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். அதே மாதிரி பேக் சைட் போய் இந்த மாதிரி நாட் போட்டு எடுக்கும்போது 2 நேரத்துக்கு ஒரு 3 நேரம் நீங்கள் வந்து நாட் போட்டு எடுக்கிறதும் தப்பு இல்லை. ஒரே ஒரு நாட் போட்டு எடுத்து அந்த த்ரெட்டு வந்து கட் பண்ணி அது ரிமூவ் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நாட் விழுந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ளாரை பாருங்கள், 2 ஃப்ளாருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக நானே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதோட எட்ஜை பாருங்கள், அப்படியே ஒரு கர்வ்டாக இருக்குது. இதில் உள்ள எட்ஜை பாருங்கள், அப்படியே ஒரு கார்னர் ஷேப் இருக்குது. இதுதான் இந்த ஒரு சின்ன 2 ஃப்ளாரில் உங்களுக்கு எந்த ஃப்ளார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு புதிய கிளாஸில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை.